சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு அழகிய சிறிய சூறாவை பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறா, ஆனால் மஹ்ரீபுக்கு பின்னாடி இந்த சூறாவை ஓதுறதுனால நமக்கு ஏராளமான பலன்களும் சிறப்புகளும் கிடைக்குது. அதுலேயும் ஒவ்வொரு நாள் மஹ்ரீபுக்கு பின்னாடியும் இதை நீங்கள் ஓதுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். குறைந்தது ஒரு நாளாவது நீங்கள் ஓதி பாருங்கள். அப்போ தான் அதனுடைய அருமை நமக்கு புரியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, வீட்டில் கணவர் இருக்கார், அவங்கெல்லாம் நேர்வழி பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு அவங்க மேலே எப்பயுமே ஒரு கவலை இருந்துகிட்ருக்கும். அவங்க முன்னேற மாட்டேங்கிறாங்க, அவங்க நேர்வழி பெற மாட்டேங்கிறாங்க, இபாதத் செய்ய மாட்டேங்கிறாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ரொம்பவே சிறந்தது. உங்களையும் முன்னேற்றி அவர்களையும் முன்னேற செய்யும். அப்போ நீங்கள் ஒருத்தவங்க ஓதுறதுனால உங்கள் குடும்பமே நேரான வழியில் போவாங்க, முன்னேறுவாங்க, இபாதத் சாலியாக மாறுவாங்க, எல்லா நல்லதுமே நடக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு லைஃப்பில் என்ன தேவைப்படுது? ஒரு முன்னேற்றம் தேவைப்படுது. அந்த முன்னேற்றத்துக்கு இந்த சூறா சிறந்ததாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே நம்மளையே சைத்தான் என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது மனசை நோகடிச்சிட்டு கெடுதல் பண்ணிவிட்டு நம்மளையே அப்படியே தீனை விட்டு திசை திருப்பிட்டு தான் இருப்பான். ஆனால் இந்த சூறாவை ஓதுறதுனால நீங்கள் தீனுடைய விஷயத்தில் உறுதியாக இருப்பீங்க, நேர்வழியில் இருப்பீங்க. சைத்தானுடைய மனவேதனை ஊசலாட்டங்கள்லாம் இல்லாமல் கெடுதலான விஷயத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்படுவீங்க. அப்போ கெட்டது இல்லாமல் நம்ம பாதுகாப்பு கிடைக்குதுனாவே நல்லதை கொண்டு திருப்தி பெறக்கூடிய மனசு வந்துடும். அதனால் இதை ஓதி பாருங்கள். உங்களுடைய தேவைகள் உடனுக்குடனே நிறைவேறும். அல்லாஹ் மறுக்காமல் கொடுப்பான். எல்லாவற்றுக்கு மேலே நிறைய பலன்கள் இந்த மாதிரி மன நிம்மதியை கொடுக்கும், நேர்வழியை கொடுக்கும், உயர்த்தி கொடுக்கும், தீன்தாரியாக நம்மளை ஆக்கும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் கொண்ட ஒரு சூறா. நம்ம எல்லாருக்குமே அந்த சூறா தெரியும்னு சொன்னோம்ல, அதுதான் நம்ம தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஓதக்கூடிய ஃபாத்திஹா சூறா. அல்ஹம் சூறாவை அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக்கி வச்சுருக்கான். அதுலேயும் நபி அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு தான் அல்லாஹ் இறக்கியிருக்கான். இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை மட்டும் நம்ம 7 தடவை ஓதணும். அதுக்கப்புறம் இந்த சூறாவை ஒரு தடவை ஓதுனா போதும். அதனால் நான் எப்படி ஓதுன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த சூறாவுடைய சிறப்பு என்னென்னா, எவ்வளோ சிறப்பாக இருந்தால் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் வச்சுருப்பான்னு நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒரு மனிதன் ஒவ்வொரு தடவையும் நம்ம அல்ஹம் சூறா ஓதும் போதும் அல்லாஹ் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு பதில் கொடுத்துட்டே இருக்கான். நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான். ஏன்னா இந்த சூறாவே அந்த அமைப்பில் தான் இருக்கும், அல்லாஹோட பேசக்கூடிய அமைப்பில். அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நேரம் தொழுதுகிட்டே இருப்பாங்க. அதாவது இந்தியாவில் இப்போ அசுருடைய நேரமாக இருந்தால், வேறு நாட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு தொழுகக்கூடாத நேரம் வரும்போது அவங்களுக்கு அசுருடைய நேரமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு நாட்டில் பார்த்திங்கன்னா அசுருடைய நேரமாக இருக்கும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்டிலையும் எடுத்துட்டா ஏதாவது ஒவ்வொரு நொடியும் 24 மணி நேரத்துலேயும் தொழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி தொழுகக்கூடிய எல்லாருமே எந்த மொழியை சேர்ந்தவங்களோ ஓதிட்டே இருக்கக்கூடிய சூறா ஃபாத்திஹா சூறா. அப்போ உலகத்தின் எல்லா புறமும் ஒழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஃபாத்திஹா சூறா அல்லாஹ்வே நபியுடைய உம்மத்தாகிய நமக்கு சிறப்பாக கொடுத்ததாக இருக்குது. அவனுடைய பொக்கிஷத்துலேருந்து கிடைத்ததாக இருக்குது. மெஹராஜுடைய இரவில் இன்னும் இதில் நோய் நிவாரணையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இப்போ இந்த சூறாவை எப்படி ஓதுறீங்கன்னா, முதல்ல இந்த சூறாவை முழுசாக ஒரு தடவை ஓதிக்கணும். ஓதிட்டு அதில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆயத்தை மட்டும் 7 முறை ஓதிக்குங்க. முழு ஃபாத்திஹா சூறா ஒரு தடவை, அதுக்கப்புறம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமை 7 முறை ஓதிக்குங்க. அப்படின்னா அல்லாஹ் இடத்துல நம்ம நேரான வழியை கேட்குறோம். அல்லாஹ் எந்த இடத்துல நீ எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நம்ம கேட்கும் போது அல்லாஹ் சொல்லிடுறான், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு. நமக்கு நேர் வழியை நம்ம கேட்டுட்டோம்னாவே எல்லா விஷயத்துலையுமே நமக்கு சிறந்ததாக இருக்கும். அதாவது ஒழுக்கத்தில், தீன் விஷயத்தில் கெட்டு போனவங்களாம் நேர்வழி பெறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு ஒரு தொழில் செய்கிறோம், அதில் அல்லாஹ் மறைவான ஞானத்தை நம்ம கொடுத்து இது கெட்டதா இது நல்லதா இதில் இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே நம்மளுடைய சூழ்நிலையில் போட்டு விடுவான். அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற எல்லா நல்லதும் வாழ்க்கையில் பெறுவதற்காக இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதுங்க. யாரெல்லாம் எனக்கு நேரான வழியை தருவாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அந்த நேரான வழி இம்மையிலும் மறுமையிலும் நம்மளை வெற்றி பெற வைக்கும். ஃபாத்திஹா சூறா ஓதுன அனைவருடைய அதுக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்காமல் அல்லாஹுடைய புறத்துலேருந்து உங்களுக்கு கபூல் செய்யப்படும். அல்லாஹ்வே போதுமானவன். இதே மஹ்ரீபுக்கு பின்னாடி ஓதிப்பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.